மத்திய அரசின் சில செயல்பாடுகளால் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தருவதைப் போல சில சம்பவங்கள் நடந்து வரும் சூழ்நிலையில் தற்போது சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. அதாவது மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்படுவதாக திட்டம் தீட்டியுள்ளனர். இதற்கான வரைவு அறிக்கைக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்திருப்பதாக நேற்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து 2026ஆம் ஆண்டிலிருந்து முதல் கட்டமாக பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மார்ச் மாத காலகட்டத்திலும் அடுத்த கட்டமாக பொதுத் தேர்வு மே மாதமும் நடத்தப்படும். இவ்விரு பொதுத் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் எந்த முறை தாங்கள் சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண் சான்றிதழை 10ஆம் வகுப்பு சான்றிதழாக பெற்றுக் கொள்ளலாம். 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட்டாலும் முழு பாடங்களையும் உள்ளடக்கி அவற்றிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்ளீட்டு தேர்வுகளும் செய்முறை தேர்வுகளும் இப்போது இருக்கும் நடைமுறை போலவே ஒரே ஒரு முறை மட்டுமே நடத்தப்படும். இந்த செயல்முறை மாணவர்களுக்கு பாதகமா அல்லது சாதகமா என பார்க்கும்போது சில கலவையான விமர்சனங்களாகவே பார்க்க வேண்டியுள்ளது. ஆனால் இத்தகைய செயல்களால் மாணவர்கள் மிகுந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்வார்கள் என யூகம் செய்யப்படுகிறது. அதாவது பொதுத் தேர்வு என்றாலே மாணவர்களின் மனதில் பயம் கலந்த ஒரு அழுத்தம் ஏற்படும். தற்போது இத்தகைய புதிய விதிமுறையால் மேலும் மாணவர்களுக்கு பய உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது.